இன்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கீங்க இல்லையா? வெரி குட், நல்லா இருக்கீங்க. நேற்றைய வகுப்புல நாம மண்ணில் பல வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. அதாவது நம்முடைய கண்ணால் பார்க்க முடியக்கூடிய உயிரினங்கள் இருக்குது, நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாத உயிரினங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம்? நுண்ணுயிர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த மண்ணில் மரங்கள், செடிகள், கொடிகள், தாவரங்கள், வேறு பல வகையான உயிரினங்கள், மனிதர்கள் எல்லாருமே இந்த மண்ணில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மண் அப்படிங்கிறது பல வகையான வற்றில் காணப்படுகிறது. மண் பல வகைகளில் காணப்படுகிறது. ஒவ்வொரு இடத்திலையும் வெவ்வேறான மண்கள், ஒவ்வொரு வகையான மண்கள் காணப்படுகிறது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மண் இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான மண் தான் இருக்குது. இப்போ நம்ம பாலக்காடு மாவட்டத்தில் பார்க்கக்கூடிய மண் இடுக்கி மாவட்டத்தில் இருக்காது, இடுக்கி மாவட்டத்தில் காணக்கூடிய மண் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் இருக்காது. அப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் வித்தியாசமான வேறு வகையான மண் காணப்படுகிறதுங்கிறதை நம்ம படித்தோம். உன்னிக்குட்டனும் மணிக்குட்டியும் மண்ணப்பன் சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த விளையாடிட்டு இருக்கும்போது உழவனின் தோழன் என்று அறியக்கூடிய மண்புழு வந்தது. அதை பார்த்து பயப்படுறான். அப்புறம் அவங்க அம்மா அந்த மண்புழுவை பற்றி விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஆமா, வெரி குட், மண்புழு ஒரு லெட்டர் போடுது. உன்னிக்குட்டனுக்கு மண்புழு ஒரு லெட்டர் எழுதிச்சு இல்லையா? அவனுடைய பயத்தை போக்குறதுக்காக ஒரு லெட்டர் எழுதிச்சு. அதுக்கப்புறம் மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் தங்களுடைய விளையாட்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாங்க, விளையாடிட்டே இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும் போது சாப்பிட்றதுக்கான நேரம் ஆயிடுச்சுப்பா. சாப்பிட்றதுக்கான நேரம் ஆன உடனே அம்மா என்ன பண்றாங்க? உன்னிக்குட்டா, மணிக்குட்டி சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடவும் ரெண்டு பேரும் விளையாட்டை நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்கு போறாங்க. மணிக்குட்டி என்ன சொல்றா? உன்னிக்குட்டா, போய் கையை கழுவிட்டு வா, வா, நம்ம ரெண்டு பேருமே போவோம், நல்லா கையை கழுவுவோம் சோப்பு போட்டு அப்படின்னு சொல்றாங்க. உன்னிக்குட்டா என்ன சொல்றான்? எதுக்குக்கா கையை கழுவிடும், அப்படியே போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்றான். மணிக்குட்டி என்ன சொல்றான்? இவ்வளவு நேரம் நம்ம மண்ணில் விளையாண்டோம் இல்லையா? அந்த விளையாடும் போது நம்ம கையில நிறைய அழுக்கு இருக்கும். மண்ணில பல வகையான பொருட்கள் இருக்குது, அதுல பல வகையான பொருட்கள் அந்த மண்ணில் அடங்கி இருக்கின்றன. அப்ப அழுக்கு இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் நம்ம கையில ஒட்டி இருக்கும். அதனால நம்ம போய் கை கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போறாங்க. போய் கை கழுவ போறாங்க. அப்படியே உன்னிக்குட்டனுக்கு சந்தேகம் தெரியல. எப்படிக்கா இப்படி சொல்ற, நீ மண்ணில் எப்படி அடங்கி இருக்கும் அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது மணிக்குட்டி என்ன சொல்றா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாம ஒரு சின்ன சோதனை செய்து பார்க்கலாம் மணிக்குட்டா, உன்னிக்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அக்காளும் தம்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து சோதனை செய்யறாங்க. புரிஞ்சுதா? அப்ப மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் சேர்ந்து செய்த சோதனைக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தா 4 கண்ணாடி டம்ளர்கள், 4 கண்ணாடி கிளாஸ், 4 கண்ணாடி கிளாஸ், இந்த மாதிரி 4 கண்ணாடி கிளாஸ் வேணும். அதுக்கப்புறம் 4 வகையான மண், நமக்கு 4 வகையான மண் வேணும். எங்கிருந்தெல்லாம் எடுத்தோம்? நம்ம வீட்டுக்கு முற்றத்துல எடுக்கிறோம், பக்கத்துல கிணத்தடியில இருந்து எடுக்கிறோம். அப்புறம் வேற எங்க இருந்து எடுக்கலாம்? நம்ம விளையாடக்கூடிய இடத்துல இருந்து எடுக்கிறோம், மரத்தின் அடியில இருந்து எடுக்கிறோம். இப்படி 4 பக்கத்துல இருந்து, வீட்டு முற்றத்துல இருந்து, விளையாடக்கூடிய இடத்துல இருந்து
மரத்துக்கு அடியே இருந்து, கிணத்துக்கு பக்கத்தில் இருந்து. இப்படி நாம் 4 பக்கத்தில் இருந்து மண்ணை எடுத்திருக்கிறோம். இந்த 4 வகையான மண்கள் நாம் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி 4 கண்ணாடி டம்ளர்கள் எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கிறோம். தண்ணியும் நமக்கு வேணும். இப்போ மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் செய்யக்கூடிய சோதனைக்கு தேவையான பொருட்கள் நம்ம எடுத்தாச்சு. இனி எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? சரிப்பா. அப்போ மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் சோதனை செய்வதற்கான பொருட்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னெல்லாம் பொருட்கள் வச்சிருக்காங்க? கண்ணாடி டம்ளர்கள் வச்சிருக்காங்க. அப்புறம் கொண்டு வந்து இருக்கக்கூடிய மண் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் வச்சிருக்காங்க. இனி அவங்க எப்படி சோதனை செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? பாரு. முதல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிணத்துக்கு பக்கம் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து ஒரு டம்ளர்ல போடுறாங்க. ரெண்டாவதா என்ன பண்றாங்க? அவங்க முற்றத்தில் இருக்கிற மண் எடுத்து இனி ஒரு டம்ளர்ல போடுறாங்க. மூன்றாவதாக என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க விளையாடக்கூடிய இடத்துல இருந்து மண் எடுத்து போடுறாங்க. நாலாவதா அவங்க என்ன பண்றாங்க? மரத்துக்கு அடியே இருந்து சேகரிச்ச மண்ணை போடுறாங்க. இப்ப 4 டம்ளர்லயும் மண்ணு போட்டாச்சு இல்லையா? ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து எடுத்த மண்ணை போட்டாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? இந்த 4 டம்ளர்லயும் தண்ணீர் ஊத்துறாங்க. கொஞ்சமா தண்ணீர் ஊத்துறாங்க. பார்க்கலாமா? இனி இதை நாம ஒரு 5 நிமிஷம் இந்த டம்ளரை இழக்காம வைக்கணும். அசைக்காம அதே இடத்துல நாம வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் நாம அந்த டம்ளர்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். பார்க்கலாமா? சரி. இப்போ மணிக்குட்டியும் உன்னிக்குட்டனும் சோதனை செய்து பார்த்ததுல 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க முதல்ல எடுத்தது விளையாடக்கூடிய இடத்திலிருந்து எடுத்த மண், இரண்டாவது கிணற்றடியே இருந்து எடுத்த மண், மூன்றாவது முற்றத்தில் இருந்து எடுத்தது, நான்காவது மரத்தடியே இருந்து எடுத்த மண். இந்த 4 டம்ளர்லையும் இருக்கக்கூடிய மண்ணுக்கு என்னெல்லாம் வித்தியாசம்
இருக்குது. அதுல என்னெல்லாம் பொருட்கள், வெவ்வேறு வகையான பொருட்கள் அடங்கி இருக்கிறதுங்கிறத நாம பார்க்கலாம். முதல்ல அவர்கள் விளையாடக்கூடிய இடத்திலிருந்து எடுத்த மண் பார்த்தபோது அதுல சில காகித துண்டுகள், பின்ன சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் இருந்தது இல்லையா? அதுல சில காகித துண்டுகள் கிடக்குது. இரண்டாவதாக அவங்க கிணற்றடியே இருந்து எடுத்த மண், கிணத்தடியே இருந்து எடுத்த மண்ணை பார்த்தபோது சின்ன சின்ன உயிரினங்கள், வேறு சில சேறு பொருட்கள் இதெல்லாம் இந்த மண்ணில் இருக்குது. மூன்றாவதாக முற்றத்தில் இருந்து எடுத்த மண், முற்றத்தில் இருந்த மண் எடுத்த போது இந்த காஞ்ச இலைகளினுடைய பொடிகள், சின்ன சின்ன பொடிகள் அது இருக்குது. நாலாவதாக மரத்தடியே இருந்து எடுத்த மண். இந்த மரத்தடியே இருந்து எடுத்த மண்ணில் பார்த்தோம்னா நிறைய இலைகள், இலைகளினுடைய துண்டுகள், சின்ன சின்ன கம்புகள், மரத்துண்டுகள் இதெல்லாம் இந்த மண் தண்ணீருக்கு மேல்பாகமாக வந்தது. இந்த தண்ணீருடைய நிறமாற்றம் கூட நமக்கு கவனிச்சா நல்லா தெரியும். இந்த மரத்தடியே இருக்கக்கூடிய மண்ணில் தான் கூடுதலான தாதுக்கள் அடங்கி இருக்கிறது. வளக்கூர் உள்ள மண்ணாக நாம இத கணக்கு பண்ணலாம். அப்போ உன்னிக்குட்டனும் மணிக்குட்டியும் செய்த இந்த சோதனை உங்களுக்கு புரிஞ்சதல்லவா? இனி நீங்க என்ன பண்ணணும்? வீட்டுல போய் வீட்டுல இதே மாதிரி 4 டம்ளர் எடுத்து 4 இடங்களில் இருந்து மண்ணை சேகரித்து இந்த சோதனையை நீங்க செய்து பார்க்கணும். இரண்டாவது, உங்களுடைய சோதனை குறிப்பேட்டில் இந்த சோதனையை பற்றி நீங்க எழுதி வைக்கணும். சரியாப்பா? செஞ்சிருவீங்களா? சரி. அப்போ இந்த மேல்மண்ணில் படிந்து சேர்கின்ற இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து மண்ணை வளக்கூருடையதாக, அதாவது நிறைய சத்துள்ள மண்ணாக மாற்றுகிறது. அந்த இடத்துல நாம பயிர் செய்யும் போது அந்த மண் பயிர் செய்வதற்கு ஏற்ற மண், அல்லது தாவரங்கள் வளர்வதற்கு ஏற்ற மண், உயிரினங்கள் வளர்வதற்கு ஏற்ற மண் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? சரி. திடீர்னு ஒரு நாள் உன்னிக்குட்டனும் மணிக்குட்டியும் சேர்ந்து வீட்டில் இருக்கிற பூச்செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. உடனே உன்னிக்குட்டன் என்ன சொல்றான்? அக்கா, இங்க பாரு, நேற்றுக்கு ஊத்துன தண்ணியே ஒண்ணுமே காணோம், மண்ணு எல்லா தண்ணியுமே உறிஞ்சி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. மணிக்குட்டி என்ன சொல்றா? உன்னிக்குட்டா, மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை தான் இந்த தாவரங்கள் இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய வேர் என்ன பண்ணுது? இழுத்தெடுக்குது. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீரை வேறு இழுத்தெடுத்து தாவரங்களுடைய பல பகுதிகளுக்கு அனுப்புது. அதனால மண்ணில் இருக்கக்கூடிய தண்ணீர் தாவரங்கள் இழுத்தெடுத்து வளர்ந்துடும் அப்படின்னு சொல்றான். அப்ப உடனே அவன் அதை எப்படி இழுத்தெடுக்கும்? அப்ப எல்லா மண்ணும் தண்ணியை இழுத்தெடுக்குமா? உறிஞ்ச மண் அந்த தண்ணீரை இழுத்தெடுத்து அந்த மண்ணிலிருந்து வேறு தண்ணீரை இழுத்தெடுக்குமா அப்படின்னு கேட்கிறான். ஒரே மாதிரியாக அந்த மண்கள் தண்ணீரை உறிஞ்சுமா? பல வகையான மண் வகைகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய மண் எல்லாமே ஒரே மாதிரியாக உறிஞ்சி எடுக்குமா, தண்ணீரை இழுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது சேற்று மண், செம்மண், மணல் மண், சேற்று மண், செம்மண், மணல் மண், இந்த 3 மண்ணும் அதுல தண்ணி நாம ஊத்தும் போது ஒரே மாதிரியானதா உறிஞ்சுதா? இந்த 3 மண்ணுக்கும் தண்ணீரை ஒரே மாதிரியாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? நமக்கு தெரியணும் இல்லையா? எல்லா மண்ணும் ஒரே மாதிரியா உறிஞ்சுது அப்படிங்கிற உன்னிக்குட்டனுடைய சந்தேகத்தை நாம தீர்த்து வைக்கணும் இல்லையா? அப்போ அதற்காக
நாம ஏற்கனவே செஞ்ச மாதிரி ஒரு சின்ன சோதனை, ஒரு எளிய சோதனை இருக்குது. என்னன்னு பார்ப்போமா? அதுல அந்த சோதனைக்கு நமக்கு முக்கியமா தேவை இதே மாதிரி கண்ணாடி டம்ளர். 3 கண்ணாடி டம்ளர் வேணும். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த சிரட்டை எடுக்கிறோம். சிரட்டை எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தயாராக வைத்திருக்கக்கூடிய இந்த பஞ்சை இந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி நாம வைக்கிறோம். எதுக்கு இதை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, வேற மண்ணுகளோ சில இலைகளோ மற்றுள்ள பொருட்களோ வந்து அதை அடைக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த பஞ்சை நம்ம வைக்கிறோம். இதே மாதிரி நாம 3 சிரட்டைகளிலும் வைக்கிறோம். ஏமே நம்ம இந்த 3 சிரட்டையிலையும் ஓட்டையை அடைச்சு வைக்கலாம். இப்போ நாம 3லையும் ஒரே மாதிரி அடைச்சு வச்சாச்சு. இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டம்ளருக்கு மேல நம்ம வைக்கிறோம். டம்ளருக்கு மேல வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு டம்ளருக்கு மேலையும் நாம வைக்கிறோம். சரி, இப்ப நம்ம சோதனையை தொடங்கலாம். இந்த 3 கிளாஸுகளையும் நாம வரிசையா வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சு வைத்து இருக்கக்கூடிய சிரட்டைகளை 3 டம்ளர் மேலேயும் நாம வைக்கிறோம். இந்த 3 டம்ளர் மேலேயும் நாம இந்த சிரட்டைகளை வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? மண்ணை இந்த சிரட்டைகளில் நிரப்ப வேண்டும். மண்ணை நிரப்ப வேண்டும். முதல்ல நம்ம இது வந்து சேற்று மண், இத போடுறோம். அதுக்கப்புறம் செம்மண் நிரப்புறோம். அதுக்கப்புறம் நாம மணல் மண்ணை நிரப்புகிறோம். இப்ப நாம 3 டம்ளர் எடுத்துட்டோம், சிரட்டை எடுத்தாச்சு. இந்த 3 டம்ளர்லையும் சிரட்டைகளிலையும் மண்ணுகளை நாம் ஒரே அளவில் சம அளவில் மண்ணை நிரப்பி விட்டோம். அடுத்ததை நம்ம என்ன பண்ண போறோம்னா, சம அளவு தண்ணீரை எடுத்து ஒரே மாதிரி அளவா தண்ணியை எடுத்து ஒரே அளவுள்ள கிளாஸ்ல அல்லது டம்ளர்ல தண்ணீரை எடுத்து இந்த கிளாஸ்ல ஒவ்வொரு அளவில் ஒரே அளவில் எடுத்து இந்த 3 சிரட்டைகளிலும் நாம் ஊற்றுகிறோம். மண் நிரப்பிய 3 சிரட்டைகளிலும் நாம ஊத்துறோம். ஊத்திட்டு தண்ணி எப்படி வருது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். முதல்ல இந்த தண்ணீரை நாம் ஒரே அளவு ஒரு கிளாஸ்ல ஊத்துறோம். இப்ப நாம கரெக்டா ஒரு கிளாஸ் ஊத்தியாச்சு. இத முதல்ல நாம சேற்று மண் அதுல ஊத்துறோம். இரண்டாவதாக அதே அளவு தண்ணீரை எடுத்து செம்மண்ணில் ஊத்துறோம். மூன்றாவதாக அதே அளவு தண்ணீரை எடுத்து மணல் மண்ணில் ஊற்றுகிறோம். இப்ப நாம இந்த 3 டம்ளர்களிலும் சிரட்டைகளிலும் தண்ணீரை நாம ஊத்திட்டோம். சரியா?
இதெல்லாம் தண்ணீர் வடிஞ்சிட்டே இருக்குது. சரி, இப்போ நாம இந்த மூணுலையும் தண்ணி ஊற்றி பார்த்துட்டோம். இப்போ எதுல கூடுதலாக தண்ணி இருக்குது? ஆமா, மணல் சிரட்டை வைத்த டம்ளர்ல தண்ணீர் கூடுதலாக இருக்குது. எதுல குறைவா இருக்குது? செம்மண் வைத்த சிரட்டையிலிருந்து வடிந்த தண்ணீர் குறைவாக இருக்கிறது. இதை விட கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து மண் வச்ச சிரட்டையில தண்ணீர் வடிஞ்ச டம்ளர்ல இருக்குது. ஏன் இப்ப நமக்கு இந்த மணல் வைத்த சிரட்டையில் வைத்திருக்கக்கூடிய கிளாஸ்ல டம்ளர்ல தண்ணி கூடுதலா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மணலுக்கு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய திறன் குறைவு. மணலுக்கு தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய திறன் குறைவு, உறிஞ்சி எடுக்கக்கூடிய திறன் குறைவு. அதனால நாம ஊத்தி இருக்கக்கூடிய தண்ணீர்ல 80-90% தண்ணீரையும் அது அந்த கிளாஸுக்குள்ள விட்டுருச்சு. இரண்டாவதாக, செம்மண்ணுக்கு ஏன் குறைவா தண்ணி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த செம்மண்ணுக்கு தண்ணீரை இழுத்தெடுக்கக்கூடிய திறன் கூடுதல், அதிகம். தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கோ, அது பசபசப்பான தன்மையோட கூட அந்த செம்மண் தண்ணீரை உறிஞ்சி வச்சுக்கும். அதுக்கு உறிஞ்சி எடுக்கக்கூடிய திறன் கூடுதல். அதனால தண்ணீரை கூடுதலாக உறிஞ்சி எடுத்துட்டு மீதி உள்ள தண்ணீரை விட்டதுனால தான் இந்த அளவுக்கு குறைவான தண்ணீர் ஒழுதிருக்குது. அடுத்தது நம்ம சேற்று மண்ணை எடுத்து பார்த்த போது, சேற்று மண் நிறைந்த சிரட்டையில தண்ணீர் ஊற்றும் போது ஏற்கனவே வயல்வெளிகளில் ஈரத்தோடு இருந்த மண் ஆனதுனால மீதியுள்ள தண்ணீரை மட்டும் அது விட்டது. செம்மண்ணை விட இதாக விட்டிருக்குது, கூடுதலாக விட்டிருக்குது. அப்போ மிக கூடுதலாக தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை செம்மண்ணுக்குத்தான் இருக்கிறது. செம்மண்ணுக்கு அப்புறம் தான் நமக்கு வயல் மண்ணுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் மணலுக்கு இருக்குது. புரிஞ்சுதா? அப்ப நாம மண் நிரப்பி வைத்த மண்ணை நிறைச்சு வச்ச 3 சிரட்டைகளிலேயும் இருக்கக்கூடிய எந்த மண்ணுக்கு தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை கூடுதலாக இருந்தது? ஆமா, செம்மண்ணுக்கு. இல்லையா? செம்மண்ணை நிறைச்ச வச்ச சிரட்டைக்கு தான் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை கூடுதலா இருந்தது. எந்த மண்ணுக்கு குறைவா இருந்தது? வெரி குட், மணல் மண். இல்லையா? மணல் மண் நிறைச்சு வச்ச சிரட்டையில இருக்கிறது தான் தண்ணீரை குறைவா உறிஞ்சி வச்சது. இல்லையா? அப்போ தண்ணீரை கூடுதலாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய மண்ணு தான் விவசாயத்துக்கு சிறந்த மண். தண்ணீரை கூடுதலாக உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மையுடைய மண்ணு தான் விவசாயத்துக்கு சிறந்த மண். அந்த மாதிரி நிலங்களில், இந்த மாதிரி மண்களில் தான் நாம விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அப்போ இது எப்படி சோதனை செய்யணும்னு புரிஞ்சுது இல்லையா? இப்ப நாம 2 சோதனைகள் பார்த்தோம். இப்போ நாம இரண்டாவதாக பார்த்த சோதனையே வீட்டுல செஞ்சு பார்க்கணும். இதே மாதிரி சிரட்டை எடுத்து அதுல ஓட்டை போட்டு பஞ்சு, இல்லாட்டி பஞ்சு கிடைக்கலன்னா காட்டன் துணியை வச்சு அடைச்சு மண்ணை கொட்டி டம்ளர் அடியில வச்சு எப்படி வருது அப்படிங்கிறத நீ சோதனை செய்து பார்க்கணும். அதுக்கப்புறம் சோதனை குறிப்பேட்டில் நீ இந்த சோதனை எப்படி செய்தங்கிறத நீ எழுதணும். முடிஞ்சா இந்த சோதனை செய்யக்கூடியதை நீ ஒரு வீடியோவாக எடுத்து உங்க டீச்சருக்கு நீ அனுப்பி கொடுக்கணும். சரியா? சரி, அப்ப நாம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.